வாண்டாம். உன்னை போல நானே உள்ளவன் எங்க இருக்கிறான்? உங்க அப்பன் பேரை சொன்னா இந்த உலகமே நடந்து உன்னை தெரியாத சொன்ன வடுவாக்கு போனா போயிட்டுறான். இதா பணம் வேணும்னா நான் தர்றேன். வசூல் பணம் 300 சொல்றேன். இதை வச்சுக்கோ. ஐயோ பயந்து வருது. அறிவாளை கீழே வச்சிரு. வாண்டாம் வாண்டாம். புள்ள குட்டிக்காரன் பொறுத்துரு. பணம் யாருக்கு வேணும், காசு யாருக்கு வேணும்? இப்படி கொடு. எவ்வளவு? ரூபா 300 சொல்ற. எப்ப வேணும் கண்டிப்பா சொல்லும். 10 மாதம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, பதவாத கூட வாங்கிக்கிறேன். அப்போ நான் போயிட்டு வரேன். செட்டியாரே, பொறுத்திருந்தா மறக்க மாட்டேன். அடிக்கடி வரணும். வரேன். வாங்க வாங்க, இதான் சின்ன வீடு. தெரியாதுங்க. இப்பதான் வெளியில போனாரு. இப்பதான் வந்துட்டாரு. இன்னைக்கு மொண்ட போச்சு, செத்து போச்சு. நடந்து ஒழிக்காம சொல்லு. மறைச்சா உன் இளவு நோங்கிடும். ஏட்டையா இப்படி குந்துங்க. நீங்களே கேளுங்க, உங்களை ஏன் கூட்டிக்கிட்டு வந்தாருன்னு. அப்புறம் நான் ஒன்னையும் உண்டாம ஒழிக்காம சொல்றேன். சிட்டியாரு நடந்தது சொல்லும். அத பாதி பணியாரா கத்தி எடுத்து சுழாட்டிக்கணும் என் கழுத்தா இருக்க வந்திய. நான் பயந்து உலகி செஞ்சு ஓடி போய் ஏட்டையாரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இப்ப செட்டியாரே சொல்லி நான் சொல்றேன், மறுவாதியா பணத்தை கொடுத்துட்டு ஏட்டையாக உளுந்து கும்பிடு. இல்லாட்டி நடக்கிறது நடக்கும். ஏட்டையா நீங்களே சொல்லுங்க, கடன் கொடுத்தா ஏன்கிட்ட கேட்கிறா, என் பெண்டாட்டி கிட்ட கேட்கிறதா? அடிக்கடி நான் இல்லாத போது வீட்டுக்கு வர்றானுங்க. அதனால இனிமேல வந்தா வெட்டுப்படுவேன்னு சொன்னேன். நியாயமா இல்லையா? ஏன் சிட்டியார இப்படி செய்யலாமா? நியாயமா? அதான் பாதி கட்டிய காமிச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன கண்டபடியெல்லாம் பேசுறியா? பணமா? யாருக்கிட்ட? எப்ப வாங்குறேன்? இல்லவே இல்லை. அட பாதி ஏன் இப்படி போய் சொல்ற? ஓட்டால இன்னும் ஓட்டா போகும்.